வர வர என் சின்ன பிள்ளைக்கு வேற நக்கல் நையாண்டியும் ஓவர் ஆயிடுச்சுங்க. ஓவரா கிண்டல் பண்றா, நக்கல் அடிக்கிறா, டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு நில்லுடி, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நிக்கவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியா அக்காவும் தங்கச்சியும் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரண்டே இல்ல. சாயந்தரம் போன கரண்ட் இன்னும் வரவே இல்ல. எங்க வீட்டுக்காரங்க பாவம் சரியான மழை. மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சார்ஜ் லைட்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அத போட்டு தான் வந்து சாமி கும்பிட்டோம். கோயிலுக்கு போலான்னு நெனச்சோம். அதுவும் போக முடியல. மழை விடவே இல்ல. சரி வீட்லயாச்சும் சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 8:30 பக்கம் தான் கரண்ட் வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் கேக்கே வெட்டுனோம். எனக்கு வேற கேக்க பார்த்தோன்னா அதுக்கு மேல கோவம். ஏன்னா நாங்க சொன்னது ஒரு கலரு, அவங்க போட்டு தந்தது ஒரு கலரு. நாங்க கேட்ட ஃப்ளேவரும் குடுக்கவே இல்ல. மாத்தி குடுத்துட்டாங்க. அதனால எங்க வீட்டுக்காரங்க மேல எனக்கு கோவம். நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். நீங்க தனியா போய் உங்கள செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா இப்படித்தான் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் நானே வர முடியுமா? வர முடியாதோட அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன். மனசுக்கு திருப்தியே இல்ல. போன தடவ வந்து சிம்பிளா தான் செஞ்சிருந்தோம். ஆனா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த டைம் என்னமோ எல்லாமே சொதப்புன மாரி மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நான் பாப்பாவுக்கு அதை இதையும் செஞ்சு குடுக்கலான்னு நெறைய பிளான்லாம் வச்சிருந்தேன். எல்லாமே சொதப்பிருச்சு. அப்புறம் ஒரு வழியா திட்டிக்கிட்டே கேக்க வெட்டி முடிச்சாச்சு. என் புள்ள வேற பர்த்டே சாங் யாருமே பாடலன்னு வேற அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் பக்கத்துல இருந்து வந்திருந்த பிள்ளைங்களாம் தான் பர்த்டே சாங் பாடுனாங்க. ஒரு வழியா நல்லபடியா கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் போய் கேக் குடுத்துட்டு வந்துருப்போம். ஏன்னா யாரையும் கூப்பிடல. மழை வேற விடவே இல்ல. இன்னும் மழை பேஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். மழை லைட்டா தான் விட்டுருக்குது. கரண்ட் வந்துருச்சு நல்ல வேளை. இல்லைன்னா அதுவும் ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. இருட்டுக்குள்ளேயே தான் எல்லாம் பண்ணியிருக்கணும். அப்புறம் சரி எங்க வீட்டுக்காரங்க பெருசா சாப்பாடுலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். சும்மா சிம்பிளா தோசை மட்டும் ஊத்திரு மணி ஆயிருச்சு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன்னா என் சின்ன பிள்ளை வந்து அம்மா எனக்கு முட்டை தோசை தான் வேணும் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து மதியம் செஞ்ச பருப்பு சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் ஆளுக்கு 2 தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 தோசை மட்டும் ஊற்றிட்டு முட்டையை வந்து தோசைக்கல்லையே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. சாப்பாடுலாம் சிம்பிளா தான் செஞ்சேங்க. பெருசா ஒண்ணும் செய்யல. எனக்கும் வேற அலைச்சலுங்களா, அதனால வந்து எங்க வீட்டுக்காரங்க பெருசா இது பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எங்க பாப்பாவுக்கு வந்து அவங்க அக்காவோட ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கணும்னு ஆசை. போட்டுட்டு ஒரே ஆட்டம்.